ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? சுவையான மீன் குழம்பு, சூப்பரான மீன் வறுவல் தாங்க. மசாலா உதிராமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஒரு வவ்வால் மீன் தான் வாங்கியிருக்கு. இது ஏரி மீன். இதில் பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், குழம்புக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சு பார்த்தேன். சரி, ஓகே, இது சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு திரும்பவும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கழுவி க்ளீன் பண்ணி எடுக்கணும்ல, அதனால் பாருங்கள் இவ்வளோ வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக குழம்புக்கு வச்சுருக்கேன். சரி, அதில் மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அது நல்லா குலுங்கி கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மசாலா ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு லெமன் கூட வச்சுக்கோங்க, பெரிய லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் ஒரு எவ்வளோதுன்னா ஒரு ஆஃப் மூடியில் பாதி உடைச்சிருப்பாங்களா, உடைச்சில அரை மூடி இருக்குல்ல, அதில் பாதி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு திக்னஸாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தாங்க நம்ம இப்படி செய்கிறது, தேங்காய் சேர்த்து செய்கிறது. இதை நீங்கள் மசாலா வறுத்து கூட செஞ்சுக்கலாம், வதக்கிட்டு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு கூட வதக்கி செய்யலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெறுமனே அப்படியே தான் செய்ய போகுது. பாருங்கள், தேங்காயில் சிறு சிறுசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய சைஸ் வெங்காயம் 1. இதை நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளிப்பு நிறையா சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது இன்றைக்கி நம்ம சட்டியில் செய்ய போகிறோம். அது முன்னாடி இருக்க அந்த தொலியை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துடலாம் 3 தக்காளியும். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா? இருக்கிற இன்னும் 2 தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி போட்டுடலாம். அந்த தொலி எடுத்துட்டீங்கன்னா கிட்னியில் கல் வரும்னு சொல்லுவாங்க, அதனால் அதை எடுத்துடணுமா. டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும் அதை சேர்த்துட்டிங்கன்னா, அதனால் அதை எடுத்து போட்டுருங்க. அப்புறம் மசாலா சேர்த்துடலாம். மசாலா நிறையெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மீன்லேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதில் நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும், சீரகம் நிறையவே சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, மீனில் உப்பு போட்டு வச்சுருக்கு நம்ம. அப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் தனியா தூள் சேர்த்துக்கலாம். மிக்சிக்கு மூடி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு வாங்க இப்போ தாளிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் செய்ய போகிறோங்க. அது ஃபஸ்ட்டு சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், சீரகம், கொஞ்சம் சோம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் கொத்தான கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து சொல்கிற பாருங்க, மசாலா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா வந்து கொதிக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து திக்காகி வரணும். அப்போ தாங்க மீன் குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம மீன் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். நல்லா ஒரு 4-5 டைம் கூட கழுவிக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ மீன் கழுவுறீங்களோ அப்போ தான் ஸ்மெல் வராது. எதுக்கு மஞ்சள் உப்பு போட்டு வைக்கிறோன்னா, அந்த ஸ்மெல்லாம் வந்து மஞ்சள் வந்து கிருமி நாசி. இது ஏதாச்சும் இருந்தால் கூட அது போக வச்சிரும். அதனால தான். அதே மாதிரி நாற்று அடிக்காது, ஸ்மெல் வராது. நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுவும் போதே வந்து இதே டேப் தண்ணியில் கழுவுறதுனா ஈஸியாக இருக்கும். இது தண்ணி ஊற்றி கழுவுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக. டேப் தண்ணி திறந்து விட்டுட்டு நான் பாட்டு ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். இது ஒரு 5 டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து சக்தி மசாலா, அதில் வந்து உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, எல்லாம் அதிலே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா, அப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா அவ்வளோதாங்க. சுவையான மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி ஆயிரும். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. சிம்பிளாக திடீர்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதனால் சிம்பிளாக தான் செய்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. உண்மையாக சொல்கிறேங்க, ஃபிஷ் ஃப்ரை வாயில் வச்சா செம்ம டேஸ்ட்டுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு மீனை போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டை அதை சேர்த்துடலாம். இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ வாங்க, 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது தான் சேர்க்கணும். கொஞ்சம் அதை ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா கொதிச்சு திக்காகி வந்தது, எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். அதான் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து மீன் துண்டுகளெல்லாம் அதில் விட்டுடலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ். அதுவும் இது வந்து சட்டின்றதுனால 3 மினிட்ஸில் நான் எடுத்துறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் செய்கிறேன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சட்டி சூட்டிலே வந்து மீன்லாம் வெந்துடும். இந்த மீன் குழம்பு எப்போ சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீன் நல்லா மசாலா ஊறிடும், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸில் விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்துடலாம். இது பார்க்க தாங்க இப்படி இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவல் தெரியுங்களா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக வெந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திரும்பவும் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 டைம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க.
நம்ம இன்னொரு நாளைக்கு உங்களுக்காக நான் முழு மீனாக செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க, சுவையான மீன் வறுவல் ரெடிங்க. மீன் குழம்பும் ரெடி. ஒரு வாழை இலை எடுத்து சாப்பிடலாமா? வாங்க. அதுக்காக ஒரு நல்ல மீன் எடுத்திருக்கேன். எடுத்து சாதத்தை போட்டு மீன் வறுவல் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா வேறு மாதிரி இருக்கும். சூப்பரான சுவையான குழம்பும் மீன் வறுவலும் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.